அன்பினை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அதான் முக்கியமானது. அந்த அன்பினை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். வாசிப்போம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம். ஆமென். இந்த வசன பகுதிக்குள்ளே நாம் கடந்து வரும்போது அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அப்ப அன்பு முக்கியமானது. அந்த அன்பில் என்ன இருக்குது, என்ன இருக்கக்கூடாது, அது எல்லாம் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சாந்தமும் பயமும் இருக்குது, அதுக்குள்ள சத்தியமும் இருக்குது. அதில் பொறாமை இல்லை, ஜெலசி அந்த அன்புக்குள்ள இல்லை. அதில் புகழ்ச்சி இல்லை, இருமாப்பில்லை, பெருமை இல்லை, தீங்கு இல்லை, அப்படி பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத இருக்கிற ஒரு சுத்தமான அன்பு. ஆமென். அது அன்பினை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பு என்று சொல்லும் போது அது சுத்தமான பரிசுத்தமான ஒன்று. அதுல தீமைகள் ஒன்றுமே இல்லை. அந்த அன்பில் இருக்கிறது நன்மை மற்றும். ஆமென். ஹல்லேலூயா. அதனுடைய சீரியஸ்னஸ் நாம் புரிய வேண்டும். அன்பு சுத்தமான ஒன்று. அது எங்கே நின்று வந்தது என்று நாம் புரிய வேண்டும். அது நம்மில் நின்று வெளிப்பட்டதா இல்ல எங்கேனோ வந்தது? வசன பகுதிக்குள்ளே கடந்து வரும்போது நமக்கு தெரியும். விசேஷித்த யாக்கோபனுடைய அந்த பத்திரிக்குள்ளே கடந்து வரும்போது அதின் 1ஆம் அதிகாரம் 17 என்ன எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நன்மையான எந்த ஈவும், எவ்ரி கிஃப்ட்ஸ், அது பூரணமான எந்த வரமும் எங்கே உண்டாகினது? அது பரத்தில் இருந்து உண்டாகி. அப்ப அது மேனுஃபேக்சர் பண்ணுகிற அந்த இடம் என்று சொல்லுന്നത് அது பரலோகம். அப்ப ஆண்டவருடைய சந்நிதியில இது உண்டாகப்பட்டுள்ளது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலானாலும் நாம் ரிசீவ் பண்ணுகிற எந்த நன்மை, என்ன வரமும் என்ன ஈவும், அது எங்கேருந்து வந்தது? கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வந்தது. அது ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நமக்கு தெரியும், ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது, விசேஷித்த பிஸ்கட் கம்பெனியில் போகும்போது அந்த பிஸ்கட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க உள்ளே. அது ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அதை பேக்கிங் பண்ணி அந்த ஃபேக்டரிக்குள்ளே வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சப்ளை பண்ண வேண்டும். அதுக்காக வண்டிகள் ரெடியாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஏற்றிட்டு அது சப்ளைக்காக போயிடுவாங்க அந்த இங்கே இடங்களிலெல்லாம். ஆமீன். നമ്മുടെ സഭയിലെ ഒരു കുടുംബമുണ്ട്. വിശേഷിച്ച് அந்த മുരളി ബ്രദർ, അവർ ഗ്രൗണ്ട്നട്ട് ഓയിൽ, சுத்தமான கோல்டு ப்ரெஸ் ഗ്രൗണ്ട്നട്ട് ഓയിൽ அவரே வீட்டில் அது பண்ணிக்கொண்டே இருக்குது. അതിൻ്റെ ഒരു ബോട്ടിൽ ജപം பண்ணதற்காக கொடுத்தாச்சு. அவர் அதனுடைய லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதனுடைய பெரிய லைசன்ஸ் ഉണ്ട്, പ്രൈവറ്റ് കമ്പനീസ് லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வீட்டிலே ഒരു മെഷീനൊക്കെ വെച്ച് கோல்டு ப்ரெஸ் ഗ്രൗണ്ട്നട്ട് ഓയിல்னு ஓகே ப்ரெஸ் இதை வச்சு நல்ல சுத்தமான அது அவரிலே வீட்டில் அதை கிரியேட் பண்ணிட்டு அது சேல்காக கொடுத்து கொண்ட கடைகளில் எல்லாம் அது சப்ளை பண்ணி. നമ്മുടെ സഭയിൽ വരിക அந்த இறந்து போன அந்த യേശുദാസ് பிரதனுடைய மகன் முரளி, ஓகே, அந்த ஆடுகளை வளர்த்துற வீடு. அப்போ அவர் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே நின்று அதை வெளியே போகும்போது அது சப்ளை ஆயிட்டு. ஓகே, அப்போ அது நிர்மாணம், அதனுடைய உற்பத்தனம், அதனுடைய கிரியேஷன் எங்கே நடக்கிறது? ஒரு இடம் இருக்குது. அந்தபடி നമ്മുടെ வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மைகளும் அது எல்லாம் ஒரு ஈவாக നമ്മുടെ வாழ்க்கையில் வருகிறது. அது எங்கே നിന്ന്? ஆண்டவருடைய சன்னதியில் നിന്ന്. ஆண்டவரை அது உருவாக்கிட்டு அது நமக்காக அனுப்பிடுவாங்க. ஆமென். அப்படி கிடைச்ச ஒன்றான இந்த அன்பு. ஹல்லேலூயா. அப்படி கிடைச்சதா அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லு தெரியுமா? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று
அன்பு. அப்ப தேவனே அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பு என்று சொல்லும் போது அது தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், அவர் அன்பாய் இருக்கிறார். அது நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவரே அப்படியே ஆயே இருக்கிறது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அந்த அன்பு அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார், அப்படியே வந்தது. ஆமீன். ரோமர் 5:8 என்ன எழுது தெரியுமா? நாம் பாபிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பே விளங்க பண்ணுகிறார். ஆமீன். பாருங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, பாருங்க அவன் அன்பு, அது ஆண்டவரோட அன்பை குறித்தா சொல்லு. நாம் பாபிகளாக இருக்க, நாம் என்ன சுத்தமாய் இருந்ததா? நம்மளோட வாழ்க்கையில் பாவம் ஒன்றும் இல்லையா? நான் பாவம் இல்லாதவன் என்று சொல்லும் போது நான் பாவி ஆயிட்டார். ஏன்னா நான் பொய் சொல்லியாச்சு இல்ல? அப்படியே வசனம் எழுத, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லும் போது நாம் பொய் சொல்லியாச்சு. அப்படி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அப்ப கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பே விளங்க பண்ணுகிறார். ஒரு தகுதி போலும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில், ஒரு தகுதி போலும் இல்லை. ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லை, நல்ல படிப்பதற்காக ஒரு தகுதி இல்லை, நல்ல ஒரு ட்ரெஸ் வஸ்திரம் வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லை, ஒரு இடம் வாங்குவதற்கு ஒரு தகுதியும் இல்லை, ஒரு வீடு வைக்கிறதற்கு தகுதி இல்லை, நல்லொரு வாகனத்திற்கு ஒரு நல்ல தகுதி இல்லை, ஒரு தகுதியும் இல்லாத இருக்கிற இடம், அப்படி இருட்டு மூடி இருக்கிற ஒரு நிலைமை. நமக்கு ஒரு எஜுகேஷன், நமக்கு சொல்லதற்காக நல்ல ஒரு எஜுகேஷன் இல்லை, ஒரு தகுதி இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையிலேக்கு ஆறு இறங்கி வந்தா தெரியுமா? നമ്മുടെ യേശു ക്രിസ്തു, அவருடைய அன்பு. ஹலோ, உனக்கு ஒரு தகுதியும் இல்லை, அதனால நான் உனக்கு சில தகுதி கொடுக்க போறேன். ஆமீன். உனக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை கொடுப்பதற்காக நான் வந்தேன். உனக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, நல்லொரு ட்ரெஸ் இல்லை, அப்போ ஒரு நல்லொரு ட்ரெஸ் வாங்குவதற்காக கொடுக்கதற்காக நான் வந்தேன். நல்லொரு வருமானம் இல்லை, நல்லொரு வருமானம் கொடுப்பதற்காக நான் வந்தேன். உன்னோட வாழ்க்கையில் இருட்டு இருக்குது, அன்பு இல்லை, இருதயத்துக்குள்ளே அன்பு இல்லை. அப்ப இருதயத்துக்குள்ளே அன்பு கொடுப்பதற்காக நான் வந்தேன். ஹல்லேலூயா. உனக்கு எதிர்காலம் இல்ல, நீ அப்படியே நின்று போயே கொண்டே இருக்குது. நாளை என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாதுங்க. நாளை பசங்களை ஃபீஸ் கட்ட வேண்டும், நாளை என்னென்ன நிறைய தேவைகள் இருக்குது, எப்படி சந்திக்கணும் தெரியாது. அப்படியே கண்ணீரோட இருக்கிற இடத்தில் ஒரு சமாதானம் கொடுப்பதற்காக அந்த அன்பு இறங்கி வந்தது. ஆமீன். ஒரு தகுதி இல்லாத இடத்துல, ஒரு வேலை போலும் இல்லாத இருக்கிற இடத்துல அந்த அன்பு இறங்கிய போது ஒரு பெரிய வித்தியாசம் வெளிப்பட்டது. எவ்வளோ கவலைகள், எவ்வளோ வலிகள் இருந்தது. சில விஷயங்களுக்கு, சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில நம் ஜெபத்தில் போராடும் போது அந்த அன்பு இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அங்க ஒரு வித்தியாசம் வெளிப்பட்டது. அது தேவனுடைய அன்பு. ஆமீன். 1 யோவான் 4:19 என்ன எழுத தெரியுமா? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்ப நாம முதலாவது அன்பு ப்ரொடியூஸ் பண்ணது அல்லே, அது ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அன்பு கொடுத்ததினால நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அப்ப தேவன் எப்படி அன்பு கொடுத்தது அதை நான் முன்னமே சொன்னது. நாம் பாபிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அதான் ஆண்டவருடைய அந்த அன்பு, அது ஒரே ஒரு அடையாளமாக நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இருக்குது. அது என்ன தெரியுமா? அது சிலுவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை குறித்துள்ள அந்த பெரிய அன்பு அது ஒரு அடையாளமாக இருக்குது. அது சிலுவை. நாம் தூங்கும் போதும் நடக்கும் போதும் ஒவ்வொரு வேலைகளில் போகும்போதும் அந்த சிலுவை நம்முடைய கண்ணுகளுக்கு முன்னாடி இருக்க வேண்டும். அந்த சிலுவையிலோட ஆண்டவருடைய அந்த அன்பை வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த சிலுவை இல்லைன்னால நான் இப்படி நிற்க முடியுமா? இவ்வளவு சமாதானத்தோட இருக்க முடியுமா? எவ்வளவு போராட்டங்களா இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகளா, அதுவில் நடுவில் ஒரு அமைதியாக இருக்குதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த குக்ரோஸ், அந்த சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவைக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஆண்டவருக்கு வேறொரு ஆப்ஷன் இல்லை.
அந்த சிலுவை அல்லாதே ஆண்டவருக்கு வேறொரு ஆப்ஷன் இல்ல. நான் சிலப்பா சொல்ல நோ ஆப்ஷன், வேறொரு ஆப்ஷன் இல்ல. ஆமீன். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணுமா? ஒரே ஒரு ஆப்ஷனா, படிக்க வேண்டும். இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் ஆன்சர் எழுத முடியுமா? இல்ல. ஜாலியா நின்று ஜெபம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. நாளை எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ண வேண்டும்? கொஸ்டின்ஸ்குள்ள பதில் ஆன்சர் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். படிச்சா மட்டும் தெரியும். டெய்லி ஜெபம் பண்ணிட்டு படிக்காத இருந்துச்சு எழுத முடியுமா? எழுத முடியாதுங்க. நீங்க படிக்கும் போது கர்த்தர் கிருபை கொடுத்துடுவாங்க, அது நல்லவன மெமரைஸ் பண்ணதற்காக, அது எழுப்பதற்காக. அதை நீங்க என்ன பண்ண வேண்டும்? படிக்க வேண்டும். நோ ஆப்ஷன், there is no other option, வேறொரு ஆப்ஷன் இல்ல. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் இருந்த நம்மை விடுவதற்கு கர்த்தருக்கு ஒரே ஒரு ஆப்ஷனா இருந்தது, அந்த சிலுவை. ஆமீன். வேற ஆப்ஷன் இல்ல ஆண்டவருக்கு. ஆமீன். சிலர் சொல்லிடுவாங்க, ஆபரேஷன் அல்லாத வேறொரு ஆப்ஷன் இல்ல, ஆபரேஷன் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்ல, நோ ஆப்ஷன். பண்ணணும், ஆபரேஷன் பண்ணியாச்சு, விடுதலை கிடைச்சாச்சு, நோ அதர் ஆப்ஷன். அந்தபடி ஆண்டவருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷனா இருந்தது, சிலுவை. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதான் ஆண்டவரோட ஆப்ஷன். அல்லேலூயா. ஆப்ஷன் இருந்ததினால இன்று நாம் பாவத்தில் நின்று ஒரு விடுதலை கிடைச்சிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் வந்து ஆராதனை பண்ணி கொண்டே இருக்குது. நம்மட வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்தது. ஏன்? இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் ஆண்டவரோட சமூகத்தில் இருந்ததா? மக்கள் ஏமாத்தப்பட்டு என்னென்னோ பண்ணே இருக்கிறது, மிருகபலி அந்த பலிகள் எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது ஆண்டவரோட சந்நிதியில் ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தா, என்னுடைய குமாரனே நானே பலி அர்ப்பணிக்கிறேன், அந்த பரிசுத்த ரத்தத்தை நானே கொடுக்கிறேன், நான் உங்களே வாங்க போகிறார். ஆமீன். அது ஆண்டவருடைய ஒரே ஆப்ஷன். இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு, அது நாங்கள் கோஸ்பலொക്കെ பேசும்போது சொல்லுகிற ஒரு ஸ்டோரி, ஒரு கதை இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் தெரியுமா? ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு நல்ல வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தது. அந்த பையனுக்கு சொந்தமான அந்த வீட்டுக்காருக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. அப்போ அதில் ஒரு குட்டி ஆடு, அது இந்த பையன் சொந்தமான ஒரு ஆடு. அந்த பையன், நமக்கு தெரியும், பெட்டு டாக், பெட்டு கேட்டு, பெட்டு பேர்டுன்னு சொல்லுறது போல இந்த பையனை அந்த ஷீப் ஒரு பெட்டு ஷீப்பாக இருந்தது. அப்போ அந்த ஷீப்பரோடு சேர்ந்த, ஆடினோடு சேர்ந்த பையன் நிறைய விளையாடும், போகும், வந்து போய்கொண்டே இருந்தது. அந்த வீடுக்கு முன்னாடி என்ன ஒரு ரயில் ஒரு பாதை அப்படியே போய்கொண்டே இருந்தது. அப்போ டெய்லி ட்ரெயின் வந்தும் போய்கொண்டே இருந்துடும். அது உங்களுக்கு தெரியுന്ന ஒரு ஸ்டோரியா. நிறைய தடவை நாங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் என்ன தெரியுமா, அந்த கிராமத்தில் நிறைய திருடர் வந்தாச்சு. அப்போ திருடருக்கு நோட்டம் என்னன்னு இருந்து தெரியுமா? திருடர்னு சொல்லி நமக்கு தெரியும், அது திருடுவாங்க, நல்லதெல்லாம் திருடும் அல்ல. அவர் வீட்டுக்குள்ள நுழைந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க நல்ல பொருள் எல்லாம் திருடுவாங்க. அப்படி இந்த திருடர் அங்கே வந்துட்டு அவருக்கு ஒரே நோட்டமா, அந்த ஒரு ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை போனது. அதில் 1000ல் அதிகம் மக்கள் டிராவல் பண்ணுகிற ட்ரெயின். அந்த ட்ரெயினை என்னாவது பண்ணிட்டு அதில் எல்லாரையும் திருட வேண்டும் என்று நினைச்சிட்டு அவர் அந்த ரயில் பாதையில் சில பிரச்சனைகள் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ட்ரெயின் வரும்போது அதை ஆக்சிடென்ட் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு, அப்போது இதெல்லாம் பண்ணிட்ட திருடர் வெயிட் பண்ணும்போது என்னன்னு தெரியுமா, இந்த பையனை இந்த நாட்டினை கொண்டு அது விளையாடி அந்த ரயில் பாதையிலூட போய்கொண்டே இருக்கும்போது பார்த்தாச்சு, ரயில் பாதை ஐயோ இங்கே இல்லையே, அந்த வரைக்கும் ரயில் பாதை இருக்குது, இங்கே சைடு இல்லை, ட்ரெயின் வேற டைம் ஆயிடுச்சு, அது ட்ரெயின் வந்தால் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆமேன். அந்த ட்ரெயின்குள்ளே என்ன தெரியுமா, நிறைய மக்கள். அதில் நிறைய மக்கள் சொல்லுமா, நல்ல மக்கள் உண்டு, கெட்ட மக்கள் உண்டு, சிலர் ட்ரக்ஸ் எடுக்கிற மக்கள் உண்டு, சிலர் நிறைய தவறான வாழ்க்கையில் போகிற மக்கள் உண்டு, சிலதை ஜெபம் பண்ணுகிற மக்கள் உண்டு அந்த ட்ரெயினில். அப்படி மக்கள் எல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கொண்டு வந்து கொண்டே இருக்குது. பட் இந்த பையன் இதொன்னும் தெரியாது. பையன் ஒன்று மட்டும் தெரியும், அந்த ட்ரெயின் வந்துவிடும், என்ன பண்ணலாம்,
ஒன்றும் தெரியாத ஆடு மட்டும் இருக்கு. அப்போ அவன் ஒன்றும் மட்டும் தெரியும். அப்பன் அடிக்கடி சொல்லிடுவாங்க, அந்த சிவப்பு கலர் காமிச்சாச்சால் என்ன பண்ணிவிடுவாங்க, ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த சிவப்பு துணி காமிச்சா போதும். அப்போ அவன் அங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கிடைக்கவே இல்லை அந்த துணி கிடைக்கவே இல்லை. அப்போ இவன் ஆக டென்ஷன் ஆயிடுச்சு, பதட்டம் ஏறியாச்சு, என்ன பண்ணணும் தெரியாது. வீட்டு செம்ம தூரமா, நான் இங்கே காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, இந்த ட்ரெயினை என்னாவது காப்பாக்கணும் என்று நினைச்சிட்டு இவன் ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு அங்கே போய்கொண்டே இருந்த. டென்ஷன் அதிகம், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண, ஒரு சிவப்பு துணி கிடைக்கவே இல்லை, ட்ரெயின் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் பின்ன ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிச்சோ, ஐயோ இப்படி பண்ணலாமே, பிளட்டினுடைய கலர் என்ன, அது சிவப்பா இருக்கிறது. அப்ப பின்ன இவன் கண்ணு மூடி, இல்லை எனக்கு சொந்தமான ஆட்டு தானே, இதனை ஆட்டினே கொலை பண்ணால அத்தனை பேரை எனக்கு காப்பாற்ற முடியும், பட் நான் இதனை எப்படி கொலை பண்ண முடியும், அது கொஞ்சம் கஷ்டம் தானே. என்றிருந்தாலும் அவ்வளோ மக்கள் அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறது யோசித்து டென்ஷன் ஏறிட்டு இவனை என்ன பண்ண தெரியுமா, அந்த ஆடினை கொலை பண்ணினார். அந்த ஆடினை கொலை பண்ணிட்டு அந்த பிளட் எடுத்துட்டு, அவனுடைய ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட், வெள்ளை ஷர்ட்டு, அது அந்த பிளட்டில் முக்கிட்டு அப்படியே பிளட் கலர் ஆயிடுச்சு. എന്നിട്ട് அது துணி ஒரு கொம்பையில் அப்படியே சுற்றிச்சுடு. அவன் ஓடி வரும்போது ட்ரெயினில் டிரைவர் பார்த்தாச்சு, ஓ ஒரு சோப்பு துணி ஒரு பையன் ஓடி வர, என்ன பிரச்சனை இருந்து நினைச்சு அவன் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணியாச்சு. அவர் அப்படி அவன் நிறைய மக்களை என்ன காப்பாத்தியாச்சு. பட் இவனுடைய அருமையான அந்த ஆடு அதனோட உயிர் போயாச்சு. ஆமீன். அங்கே ஆடு ரத்தம் சீந்தியது மூலமாக, அந்த பிளட் மூலமாக, அந்த சிவப்பு நிறம் மூலமாக அத்தனை மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தது. இதன்னே നമ്മുടെ യേശു കർത്താർ பண்ணது, നമ്മുടെ ஆண்டவர். அதான் இந்த வசன பகுதியில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமீன். அதான் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு பெரியது. நம்முடைய அன்பு ஒன்றுமே இல்லை. நாம் நினைச்சிடும், நாம் என்னுடைய நண்பரே அந்த நபரை எல்லாம் அவ்வளோ நேசித்தே இருக்கிறேன். இல்லை, ஆண்டோட அன்பா பெரியது. ஹல்லேலூயா. ரத்தம் சீந்தி நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அன்பு. சிலுவையில் இயேசு கர்த்தர் சிலுவையில் இருக்கும்போது ஆண்டவரே கண்ணு மூடி நான் சொல்லுகிறது. இல்லைன்னா அந்த தோட்டத்தில் இயேசு கர்த்தர் ஜெபம் பண்ணும் போது, ஐயோ முடிஞ்சிச்சால் இந்த கப்பு எடுத்துடுங்க, என்னால் முடியாதுங்க, எந்திருந்தாலும் உம்ம சித்தம் என்னுடைய சித்தம் அல்லையே என்று சொன்ன ஜெபம். என்னன்னா அந்த வலி. அல்லேலூயா. நம்மால் முடியாது அந்த சிலுவையில் தூங்குது, நம்மால் முடியாது அந்த சிலுவையில். பட் இயேசு கர்த்தர் நமக்காக ரத்தம் சீந்திட்டார். அல்லேலூயா. அத பெரிய அன்பு, ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்புக்கு பதிலாக நாமும் சிலது செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்கு என்ன திரும்பி கொடுத்திட்டார், ஆண்டவர் இவ்வளோ அன்பு கொடுக்கும்போது நாம் திரும்பி என்ன கொடுத்தாச்சு എന്നൊരു ക്വസ്റ്റ്യൻ മാർക്ക്. ஆமீன். அது நம்மளோட வாழ்க்கை. நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை இருந்த ஒரே ஒரு கொஸ்டின் இதா, இயேசு கர்த்தார் இவ்வளோ பண்ணியாச்சு, ஆண்டவர் இவ்வளோ பண்ணியாச்சு, நான் என்ன பதில் கொடுத்தது ஆண்டவருக்காக? என்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய சாபத்திற்காகவும் இயேசு கர்த்தர் சிலுவையில் மரித்திட்டார். அதுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்தது? நான் ஒன்றும் கொடுக்கவே இல்லையே. இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது? நான் 3 தடவை முறை சாப்பிட்டு கொண்டே இருக்குது, என்ஜாய் பண்ணுகிறது. இயேசு கர்த்தருக்காக நான் என்ன பண்ண வேண்டும்? நாம் பைபிள் வாசித்தார். பைபிள் வாசிப்போது சத்தியம் புரிஞ்சது, உண்மை தெரிஞ்ச உடனே எனக்குள்ளே அப்படி எரிவு, அவ்வளோ எரிச்சல் வந்துட்டார். ஐயோ நான் என்ன மிஸ் பண்ணியாச்சு, ஆண்டவருக்காக என்னென்ன பண்ண வேண்டும் நிறைய இருக்குது. அல்லேலூயா. நானே ஞானஸ்நானம் எடுத்துட்டார், நான் முடிவு எடுத்துட்டார், ஞானஸ்நானம் எடுக்கணும், அவ்வளோ வைராக்கியம் இருந்தது. என்னோட அப்பாய்கிட்ட போகணும்னு நான் சொல்லவே இல்லை, நான் அப்படியே போய் அம்மாவுக்கிட்ட சொல்லவே இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நிறைய அடி கிடைச்சது, நிறைய சாபம் கேட்டது, நிறைய பிரச்சனை. பட் அതൊക്കെ എനിക്കൊരു பூ போல இருந்தது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இறங்கியது. ஆமீன். அதுக்கப்புறம் ஒரே வைராக்கியம், இயேசு கர்த்தருக்காக என்னென்ன பண்ணணும், அதான் இந்த ஊழிய பாதையில் நான் கடந்து வந்தது. அல்லேலூயா. அப்போ வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா, நாம் என்ன பண்ண வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
முழு இருதயத்தோடும். என்ன மத்தேயு 22 எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியலனாலும் என்னன்னா கொஞ்சம் நமக்கு பண்ண முடியும். உங்களால் ஊழியம் முடியலனால் உன்னால் கொஞ்சம் பண்ண முடியும். ஆமே, பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியும்? அதான் வசனம் எழுதியிருக்கிறது, நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனத்தோடும் அன்பு கூறுவாய். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். அல்லேலூயா. அது நம்மால் பண்ண முடியுமே, அது நம்மால் பண்ண முடியுமே. சிலப்போ ஊழியம் பண்ண முடியாது, சிலப்போது அதுவும் இது கொடுக்க முடியாது. என்றிருந்தாலும் நம்மால் முடியும்னா ஒன்றுண்டு. அது என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட. அது ஹாஃப் கேட்கவே இல்லை, 50% கேட்கவே இல்லை, 20% கேட்கவே இல்லை, 100%. எவ்வளோ? 100%. அந்த இருதயம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும், ஃபுல் ஸ்பிரிட் வித் ஃபுல் சால், முழு ஆத்துமாவோடும் முழு மனத்தோடும் தூங்கும் போதும் இயேசு இயேசு என்ற வாக்கு, அந்த வேர்டு நம்முடைய மனத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். சில சொல்லணும், ராத்திரி தூக்கமே இல்லை, ஈவில் ஸ்பிரிட் வந்துடுவான். ராத்திரி தூங்கும்போது நிறைய பேய்கள். ஒரே ஒரு பதிலாக கொடுத்திருந்தேன், தூங்கும்போது இயேசு இயேசுன்னு சொந்த கொண்டு பேசிக்கொண்டு தூங்கும்போது நல்ல அமைதி, நல்ல தூக்கம் கிடைச்சிடுவாங்க. அல்லேலூயா. முழு மனதோட நாம் இயேசுனை, ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றுள்ளவரை நேசிக்க வேண்டும். இந்த தேசத்தில் குடியிருக்கிற மக்களை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் நம்மை തന്നെ நேசிக்கிறது போல, ஐயோ இந்த மக்கள் எல்லாம் கெட்டு போயே இருக்குது, அவர்க்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வேண்டுமே, அவரெல்லாம் சத்தியத்தை தெரிய வேண்டுமே என்று நினைச்சு அவരുടെ மேலும் அந்த அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது பிதாவில் நின்று இறங்கி வந்த ஒரு பெரிய ஈவு. அது நமக்கு தெரியும். அந்த ப்ரோடிகல் சன் എന്നുള്ള அந்த உவமை, அந்த உதாரி மகன் എന്ന് പേരുള്ള அந்த உவமை குறித்து நமக்கு தெரியும். லூக்கா 15 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகന്, அந்த அப்பாவினோட வீட்டில் இருந்த 2 பிள்ளைகள், இளைய மகனும் பெரிய மகனும், 2 பேருக்கும் ஒரு குறைவும் இல்லை. வீட்டுக்குள்ளே சாப்பிடுறதுக்கு ஒரு குறைவே இல்லை, எல்லாம் இருக்குது. பெரிய மகனை பார்த்துட்டு அப்பா என்ன சொன்ன தெரியுமா? இந்த வீட்டிருக்கிற எல்லாம் உன்னோட തന്നെ, நீ இங்கே இருந்து அதெல்லாம் நீ சந்தோஷத்தோட அனுபவிக்க வேண்டும், ஒரு பிரச்சனை உனக்கு இல்லை. அந்த இளைய மகனும் சேம் கண்டிஷன்ல இருந்தது. பட் அவனோட மனம் மாறியாச்சு. பிசாசு கிரியை செய்திட்டார். அவனோட சிந்தைகளின் மேல ஈவில் ஸ்பிரிட்டோட கிரியைகள் இறங்கி, அதனால அந்த இளைய மகன் என்ன சொன்ன தெரியுமா? அப்பா, என்னோட சொத்து, என்னோட ஷேர், என்னோட பங்கு கொடுத்திடுங்க, நான் எங்கின்னு போகணும், எனக்கு என்னோட லைஃப் பார்க்கணும். அந்த அப்பாவோட அம்பு பாரு, இவ்வளோ அந்த நான் நினைக்கிற கிராமத்திலே பெரிய ஒரு ரிச்சான ஃபேமிலி അല്ലേ, ரிச்சான ஃபேமிலி இருக்கிற ஒரு குடும்பம். அந்த தலைவராக இருக்கிற அப்பா என்ன சொன்ன தெரியுமா? ஒன்றும் சொல்லவே இல்லை. உனக்கு ஷேர் வேணாமா, நீ கொண்டு போ. நாம் ஆனால் என்ன சொல், நோ இல்லை, நாம் நோ சொல்லிடுவாங்க, நம்மால் முடியாது. பட் அந்த அப்பா, அந்த பிதாவு, அந்த மகனு, அவருக்கு பிதாவிന് தெரியும் இவன் கேட்கிற தவறு என்று, தப்பான கேள்வி என்று நமக்கு அவனுக்கு தெரியும். என்றிருந்தாலும் கேட்டதற்கு பதிலாக அந்த சொத்து பிரித்து கொடுத்திட்டார். சொத்து கிடைச்சா அந்த மகன் என்ன பண்ண நமக்கு தெரியும். അതിനെല്ലാം വിറ്റിട്ട് ദൂരെ ഏതോ ദേശത്ത് പോയിട്ടാ. അത് അപ്പായുടെ അൻപ് പാരുങ്ക, കേട്ടാലും കൊടുക്കുന്നതற்காக റെഡിയായിരിക്കുന്ന ഒരു അപ്പ, ഫാദർ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ പിതാവിടെ സന്നിധിയിൽ നാം എവോളം പോരാടിക്കൊണ്ടേ ഇരിക്കുന്നത് ജപത്തില്, ആണ്ടവരെ കൊടുത്തിടുങ്ക அதிகமாக போராடும் போது ஆண்டவர் கொடுப்பதற்காக இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. எத்தனையோ வசனங்கள் எழுதப்பட்டிருக்க, நீங்க போராடும் போது ஆண்டவர் கொடுத்திடும். நீங்க ஜெபத்தில் வேண்டுதல்கள், நீங்க போராடும் போது ஆண்டவர் கொடுத்திடும். நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. எரேமியா 31:3 அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன்.
அனாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அனாதி ஸ்நேகம்னு சொல்லும் போது அது எண்ட்லெஸ், அதுக்கொரு എൻഡ് ഇല്ല. ആമേൻ. அந்த സ്നേഹத்துக்கு ഒരു എൻഡ് ഇല്ല എന്ന്. ആമേൻ. அப்ப அது எண்ட்லெஸ், அனாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? அனாதி ஸ்நேகத்தால், மியூசிக் ஒன்றும் வேண்டாம், அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்னை காருண்யத்தால். ஆமீன். ஹல்லேலூயா. மியூசிக் ஒன்றும் வேண்டாம், நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடல்களை பாடலாம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினாக என்னை இழுந்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுந்து கொண்டு. அனைவரும் பாடுங்க. இந்த கொயர் இல்லாதே பாடலாம், பாடுங்க. பெரியது கிருப, பெரியது தயவு, பெரியது அன்பு, பெரியது இரக்கம், பெரியது கிருபை, பெரியது தயவு, பெரியது அநாதி ஸ்நேகத்தால் தேடி வந்தீரே. உயர்த்தி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. ஆமேன். அது அநாதி ஸ்நேகம். அந்த ஸ்நேகத்தால் கர்த்தர் நம்முடைய சந்நிதியில் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அப்ப இந்த அநாதி ஸ்நேகத்தால் ஆண்டவர் நம்முடைய சந்நிதியில் இறங்கி வரும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது? இந்த ஸ்நேகத்தில் ஆசீர்வாதம் இருக்குதா? இருக்குது. நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது ஒன்றாமது என்ன தெரியுமா? அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமீன். ஆண்டவருடைய அந்த அன்பு இறங்கும் போது ஒன்றாமது அவர் உங்களை கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுவார்? அது நான் சொன்னதன்னே, இந்த புரோடிகல் சன்னை குறித்து, உதாரி மகனோட உமை குறித்து. அந்த மகன் எல்லாம் விட்டுட்டு தூரதேசத்து போயிட்டு அப்புறம் மனம் திரும்பி, அப்புறம் அவனோட வாழ்க்கையில் ஐயோ நான் தவறு பண்ணியாச்சே, என்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டி நான் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு எல்லாம் விட்டுட்டு, இப்போது நம்ம பார்க்கும்போது ஒரு 70 lakhs 1 crore rupees நமக்கு தெரியும் அப்போ எவ்வளோ பணம் கிடைச்சென்று. எல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அவனோட வாழ்க்கையில் துக்கமா, ஐயோ நான் தப்பு பண்ணியாச்சு. என்னோட அப்பாவோட சந்நிதியில் சாப்பாடுக்கு ஒரு கம்மி இல்லை, ஒரு சந்தோஷத்திற்கு ஒரு கம்மி இல்லை, வஸ்திரத்திற்கு ஒரு கம்மி இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நான் இப்போ இங்கே இருந்துட்டு ஐயோ இங்கே சாப்பாடு இல்லை, இங்கே நல்லொரு வஸ்திரம், ஒரு ட்ரெஸ் இல்லை போடுவதற்கு, அவ்வளோ கஷ்டமாயிருக்க நினைச்சு அவ்வளோ வருத்தம் வந்தது. ஐயோ நான் பாவம் செய்தேன். அவன் திரும்பி என்ன நாள் அப்பாட வீட்டுக்கு போகலாம், அப்பா என்ன திரும்பி அது ரிசீவ் பண்ணுவோம், வெல்கம் பண்ணுவோம் எனக்கு தெரியாது, எந்திருந்தாலும் நான் போகுவேன் என்று சொல்லி அந்த மகன் அந்த அப்பாட வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. அந்த மகன் அப்பாட வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பார்த்து, அப்பா நான் பாவம் செய்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா இப்படி பார்த்தே இருந்தது, என்னோட மகன் வந்துடுமா இல்லையா என்று. அந்த மகனே தூரேன்னு பார்த்த உடனே அந்த அப்பா அப்படியே இறங்கி ஓடி, அங்கே உட்காரவே இல்லை, ஆ சேர் விட்டுட்டு, நான் நினைச்சேன் அந்த கெயிட் இல்லை, வீட்டுக்கு ஒரு கெயிட் வச்சிருக்கு, அந்த கெயிட் கிட்டே போயிட்டார். கரங்களை நீட்டி
அப்படியே அவனை வெல்கம் பண்ணிட்டா, ஹக் பண்ணி. ஹல்லேலூயா. அதான் நம்முடைய அப்பாவினுடைய அன்பு, நம்முடைய பிதாவினுடைய அன்பு. எத்தனையோ மக்கள், எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டோட சந்நிதி விட்டு விளங்கி கொண்டே இருக்குது. அவரோட உள்ளில் பயமா இருக்குது. ஐயோ, நான் திரும்பி எப்படி வந்தால் அப்பா என்ன வெல்கம் பண்ணுவா இல்லையா என்று. சிலர் பாவம் பண்ணி போயே இருந்துடும். இதே சொல்லிடும், ஐயோ அப்பாவுக்கு என்ன பிடிக்க மாட்டா, பிதாவுக்கு என்ன பிடிக்க மாட்டான்னு சொல்லி நான் அப்படி போய்கொண்டே இருக்குது. பட் அப்பாவோட குணம் என்ன இங்கே? அப்பா அந்த பையனை கண்ட உடனே அவனுடைய அப்பா எழுதப்பட்டிருக்கு தெரியுமா, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். அல்லேலூயா. அதான் நம்முடைய கர்த்தர். ஒன்றும் அவன் என்ன பண்ண தெரியுமா, அவனை கண்டு மனதுருகி. அப்ப நம்ம பார்க்கும் போது ஆண்டோட மனது உருகி கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம பார்த்து கொண்டே இருக்குது. அப்புறம் ஓடி வந்துட்டு அந்த கழுத்தை கட்டிக்கொண்டு ஹக் பண்ணிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு முத்தம் கொடுத்திடுவார். ஹல்லேலூயா. மகனே மகளே, பாவம் செய்த கர்த்தர் சந்நிதியில் விட்டு தூர போகும்போது, நீங்க திரும்பி வரும்போது உங்க முத்தம் பண்ணி ஹல்லேலூயா அவர் ரிசீவ் பண்ணிடுவார். அது நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு அன்பு உங்களை மேல் இருக்கிறார். அவ்வளவு ஒரு அன்பு உங்களை மேல் வைத்திட்டார் நம்முடைய ஆண்டவர். அவர் உங்களை கனம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, எப்படி அவனை கனம் பண்ண தெரியும்? பாவம் செய்தது என்னே ஒரு குச்சி எடுத்து அடிச்சு நல்ல பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுத்து வைக்கலாமே அப்படின்னு யோசிக்கவே இல்லை. நாம் அப்படி அல்ல. யாராவது ஒரு பையன் சைக்கிளை போய் விழுந்துட்டா நாம் என்ன பண்ணிடும், அந்த விழுந்ததுக்கு முன்னாடி மேலே 2 அடி கூட கொடுத்து விடுவாங்க. இல்ல அப்படியா? என்னது பாத்திரம் உடைக்கும் போது நீ பாத்திரம் உடைச்சிட்டு சொல்லி அந்த கிளாஸ் உடைச்சதற்கு நாம 2 அடி கொடுத்து மறுபடியும் அப்படியே வச்சிடுவாங்க. பட் இந்த கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, அவனை முத்தம் செய்துட்டு, நீ தப்பு பண்ணியாச்சு, பரவாயில்லை மகனே, உனக்காக நான் சிலதை வச்சிருக்கிறது, நான் உன்னை கனம் பண்ணுவேன். அவனே என்ன பண்ண தெரியுமா, வசன பகுதியில் அவனை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், கைக்கு மோதிரம் கொடுத்தார், கால்களுக்கு பாதரட்சைகள் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை இல்ல, கைகளுக்கு மோதிரம் இல்ல, அതൊക്കെ വിലയേറിയത്, உயர்ந்த வஸ்திரம் இல்ல. அந்த நிலைமை இருந்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். வெரி காஸ்ட்லி ட்ரெஸ். ஹல்லேலூயா. அந்த மோதிரம் ரிங் அந்த கைகளுக்கு கொடுத்து அப்ப சீல் பண்ணிச்ச முதிரை போட்டார். இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று முத்திரை போட்டார். அதுக்கப்புறமாக காலுக்கு ஒரு பாதரட்சை. ஹல்லேலூயா. நான் உன்னை சுதந்திரிக்கிறேன், நீ என்னோட சுதந்திரம் மகனே. அல்லேலூயா. நீ என்னுடைய சுதந்திரம் மகளே. அத இயேசு கர்த்தர் சொல்லுகிறது, நீங்க என்னுடைய சுதந்திரம், நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் உன்னை கனம் பண்ணுவேன். எவ்வளவு பாவம் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ ஒன்று திரும்பி வந்த மற்றும் போதும் நான் உன்னை கனம் பண்ணுவேன். என்னுடைய சந்நிதியில் வருகிற யாவரையும் நான் கைவிட மாட்டார். நான் உன்னை கனம் பண்ணுவேன். மோசை இப்போது சிறிய கூட்டமான ஆடுகளோட கூட அந்த வனாந்திரத்தில் இருக்குது. நல்ல பெரிய கனவா இருக்குது வாழ்க்கையில், நல்ல சொப்பனம். பட் இப்போ இருக்கிற சிறிய கூட்டம், அந்த சிறிய கூட்டத்தோடு சேர்ந்து மோசை அப்படி போயே இருக்கும் போது ஸ்மால் பிளான்ஸ், செடிகள் அங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது ஆண்டவர் மோசே பார்த்து, மோசே உன்னோட இருதயம் என்னோட கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் இப்போ நீ இருக்குது ஒரு வில்டர்னஸ் இல்ல, ஒரு ட்ரை லேண்ட் இல்ல, ஒரு வனாந்திரத்தில் உன்னோட கனவுகள் உன்னோட வாழ்கள் இருக்குது, சொப்பனம் உண்டு. எந்திருந்தாலும் நான் இறங்கி வந்துடுவா. இந்த சிறிய கூட்டத்தை ஒரு பெரிய கூட்டமாக நான் மாற்றிடும். நீங்க இப்ப நினைச்சிடுவாங்க கையில் காசு கொஞ்சம் மட்டுமா இருக்குது, ஒன்னும் பண்ண முடியாது என்று. அல்லேலூயா. சாப்பாடு இந்த ஆடுகளோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்குது. இப்போ நீ அப்படி யோசித்து கொண்டு இருக்கும் போது இந்த வனாந்திரத்தில் சிம்மாசனத்திலேக்கு நான் உன்னை உயர்த்திடும், உனக்கு மேன்மையேறிய மன்னாவை கொண்டு நான் உன்னை போஷித்திடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தண்ணீரோட இருக்குது, ஐயோ சாப்பாடுக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு வழி திறக்குமோ என்று யோசித்து கொண்டே இருக்க மகனே மகளை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு மன்னாவை நான் வைத்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மன்னாவை நான் உனக்கு கொடுத்திடும், நான் உன்னை போஷித்திடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிறிய கூட்டத்தில் நின்றும் ஒரு பெரிய கூட்டத்திலேக்கு
ஹalleluya. நான் உன்னை மாற்றிடுவாங்க. இது ஆண்டவரோட வசனம். ஹalleluya. ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். நீ என்னோடு கூட சேர்ந்திருக்கும் போது நான் உன்னை கனம் பண்ணுவார். செபனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். உன்னை சிறுமைப்படுத்துகிறவர்கள் நடுவிலும் நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் கர்த்தராகிய நான் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இவோளம் நின்ன அவமானமா செய்யவே இல்ல. அப்படி அவமானம் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. இவோளம் நிந்தையா, ஐயோ அவர் அதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அவ்வளவு குழப்பமாயிருக்கு. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்துகிறவர்கள் நடுவிலும் அவ்வளவு உன்னை உன்னோட வாழ்க்கையில் வெட்கம் கொடுத்து அவ்வளவு உனக்கு அவமானம் கொடுத்த சகல இடங்களிலும் கர்த்தராகிய நான் உனக்கு ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவி உனக்கிட்ட பேசுகிறார். இந்த கால வேளையில நான் சொன்ன வசனம் இதா, ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நான் உனக்கு கொடுத்திடும். ஹalleluya. உன்னை நிற்கிறவரோட நடுவில் நான் நின்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு அவமானம் கொடுக்கிற நடுவில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? கரங்களை ஸ்தோத்திரம் அடிச்சு கரங்களை தட்டி ஹalleluya அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பு இறங்கும் போது அது ஒரு பெரிய கனமா, பெரிய புகழ்ச்சி, பெரிய கீர்த்தி. ஆமேன். அது அப்படியே இருந்திடும். ரெண்டாவது, கர்த்தருடைய அன்பு இறங்கும் போது அது என்ன தெரியுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமீன். அன்பு பயத்தை நீக்கம் பண்ணுவார். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப அன்பு, ஆண்டவருடைய அன்பில் என்ன இல்ல? பயம் இல்ல. இந்நாளுகள் வாழ்கள் பயம் இருக்குதா? பயம் இருந்துச்சால் அங்கே அன்பு இல்ல என்று அர்த்தம். அன்பு இருக்குന്ന இடங்களில் பயம் இல்ல. வாழ்க்கை குறித்து நீங்க யோசித்துட்டு பயப்பட தேவையில்லை. ஆமேன். எதிர்காலத்தை குறித்து யோசித்துட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் இயேசு கர்த்தர் ஊழிய நிமித்தமாக போய்கொண்டு இருக்கும் போது யவீர் என்ன ஜப ஆலய தலைவன் சீக்கிரமாக இயேசு கர்த்தர் கிட்ட வந்து சொல்லியாச்சு, என்னுடைய மகள் வியாதினால் பாரப்பட்டு கொண்டே இருக்குது, அவருக்கு ஒரு விடுதலை வேணும், சீக்கிரம் வருவீங்களா என்று கேட்டபோது இயேசு கர்த்தர் சொன்னா, எஸ் நான் ரெடி. இயேசு கர்த்தர் போகும்போது அவ்வளவு திரளான ஜனங்கள் அங்கே இருந்தது. அவர் நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஆமீன். அந்த ஊரில் ஒரு ஸ்திரீ இருந்தது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த ஒரு ஸ்திரீ. 12 வருஷம், 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 11 அல்ல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த. அப்படி இருந்த அவளை குறித்த வசனம் என்ன சொல்லும் தெரியுமா? நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டார். நிறைய பணம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது பணமா கேட்கிறது. அங்கே 1000, இங்கே 10,000. சிலர் அது சொல்லிடுவாங்க. அங்கே பைசா செலவழித்து கடைசியில் அவர் என்ன செஞ்சு தெரியுமா? அவருடைய சொத்து, அந்த ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்திட்டார். இப்ப சொத்துன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை. அந்த சொத்து போயிட்டார், பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ ஆயிட்டார். அது மட்டுமல்ல, கொஞ்சம் சமாதானம் இருந்தது. ஒவ்வொரு நாள் ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கும் போது கொஞ்சம் சமாதானம் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக, இந்த டாக்டர் மூலமாக, இந்த மெடிக்கல் செக்அப் மூலமாக எனக்கு இந்த வியாதி நின்று ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவர் யோசித்து கொண்டே இருந்தது. பட் யூஸ் இல்லாத போயிடுச்சு. சமாதானம் அப்படியே இறங்கி போயிட்டார். இப்போ சமாதானம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, பணம் இல்ல, ஆஸ்தி இல்ல, ஒன்றுமே இல்ல, ஜீரோ ஆன ஒரு லெவலில் வந்துட்டார். என்ன பண்ணணும்னு தெரியாது. கவலையாயிடுச்சு. ஆமேன். கவலையாயிடுச்சு. கேள்விப்பட்டது, ஏதோ ஒருவர் போய்கொண்டே இருக்குது, அவர் நிறைய வியாதிஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்து கொண்டே இருக்குதுன்னு கேள்விப்பட்டது.
அது யாரான்னு தெரியாது. அப்புறம் கேட்டது அது இயேசு கிறிஸ்து என்று, அது ஆண்டவருடைய புத்திரன் என்று, இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்ன. என்னன்னால் அவரை சந்திக்கணும்னு நினைச்சு அந்த ஸ்திரீ ஓடி போயிட்டா. போகும்போத பார்த்தது அங்க திரளான ஜனங்கள், செம்ம கூட்டம். ஐயோ, கூட்டத்தில் நின்று இயேசு கர்த்தர் என்னை எப்படி பார்த்திடும்? ஆமீன், பார்க்க முடியாதுங்க அவரால். என்னன்னாலும் அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இது அபிஷேகம் உள்ளவர் தானே, அந்த இயேசு கிறிஸ்துவில் அபிஷேகம் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவில் அபிஷேகம் இருக்கும் போது அவருடைய வஸ்திரத்திலும் அபிஷேகம் இருக்கும், அவருடைய வசனத்தில் அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு சிந்தை அப்படி உருவாக்கப்பட்டது. அவரில் அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகம் அப்படி அவர் வஸ்திரத்திற்கு கூட வெளிப்படும் என்றுள்ள ஒரு வெளிப்பாடு அந்த ஸ்திரீக்குள்ளே வந்தது. அந்த வெளிப்பாடு கிடைச்ச அந்த ஸ்திரீ அந்த திரளான ஜனங்கள் கூட நுழைந்து கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்து அந்த இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயோட விசுவாசம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட உடம்பில் நின்ற அந்த வல்லமை, ஒரு பெரிய பலன் அப்படியே இறங்கியது வஸ்திரத்திலூടെ அந்த ஸ்திரீயோட சரீரத்துக்குள்ள பிரவேசித்துட்டு அந்த கட்டுகளை அழித்திட்டார். அவரோட வியாதி அப்படியே போயிட்டார். அல்லேலூயா. அதான் விசுவாசம், இயேசு கர்த்தருடைய அன்பு. அவர் அதுக்கப்புறமாக இயேசு கர்த்தர் கேட்டார், யார் என்னை தொட்டது? அப்போ அந்த ஸ்திரீ பயந்துட்டு நடுங்கி வந்து அவருக்கு இயேசு கர்த்தர் முன்னே விழுந்துட்டு, ஐயா சோரி ஐயா, நான் தப்பு பண்ணியாச்சு, எனக்கு தெரியாதுங்க, நான் நினைச்சது என்னென்ன ஆகும் என்று அது அப்படியே நடந்துட்டா, சோரி ஐயா என்று விழுந்து அப்படி கண்ணீரோட சொல்லும் போது இயேசு என்ன சொன்னரியுமா? மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ. இன்ற ஆளுகளில் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளிலும் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த அன்பு இறங்கிக்கொண்டே இருக்குது. அந்த அன்பை யாருக்கு தொட முடியும்? பிரார்த்தனை மூலமாக, விசுவாசம் மூலமா யாருக்கு தொட முடியும்? தொட்டால் அந்த பவர் இறங்கிடும், உங்களோட வாழ்க்கையில் இறங்கிடும், உங்களோட குடும்பத்தில் இறங்கிடும், உங்களோட வேலையில் இறங்கிடும், நீங்க போன இடங்களில் எல்லாம் இறங்கிடும், ஒரு விடுதலையாக. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உங்களை வாழ்க்கையில் வெளிப்படும். அது இயேசு உங்களை சமாதானத்தோடு அனுப்புகிறார். அதான் சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் சஞ்சலமாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஐயோ பாருங்க, அவ்வளோ ஒன்றும் இல்லாத நிலைமையில இருந்தது. பட் இப்போ அந்த ஸ்திரீக்கு புரிஞ்சிச்சு, இது இயேசு என்று. தொட்ட உடனே சௌக்கியம், அந்த விடுதலை கிடைச்சிட்டார். அதான் இயேசு அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திட்டார். ஆமென். நம்மை இயேசு உயர்ந்த அடைக்கலம், அது இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் போது ஒரு பெரிய கனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திடும். அங்க பயத்தின் ஒரு சான்ஸ் இல்ல. ஹல்லேலூயா. நான் பயப்பட தேவையே இல்லை. அவன் என்னிடத்தை யாரு இயேசுவில் வாஞ்சியாய் இருக்குவோ அவனை நான் விடுவிப்பேன். யார் என்னிடத்தில் அன்பாய் இருக்குமோ நான் அவனை விடுவிப்பேன். என்னுடைய சந்நிதியில் நீ கடந்து வரும் போது நீ விசுவசிக்க வேண்டும். நான் விடுவிப்பேன், நீ விசுவசிக்க வேண்டும். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பட் நீங்க விசுவசிக்க வேண்டும், என்னோட அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் போது அங்கே விடுதலை உண்டு, பயம் அங்கே இல்ல. ஹல்லேலூயா. பயம் இல்ல. வாழ்க்கையில் பயത്തിന് ഒരു ചാൻസ് വേണ്ട. മൂന്നാമത് നാം വാസിക്കും 1 പേതുരു 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு என்ன பண்ணிடுவார்? பாவங்களை நீக்கம் பண்ணுகிறார். சொல்லுங்க, அன்பு பாவங்களை நீக்கம் பண்ணுகிறார். அப்ப இயேசு கர்த்தரோடு சேர்ந்து இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிடும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கம் பண்ணிடும். நாம் சொல்லிடுவல்ல, ஐயோ என்னோட வாழ்க்கையில் என்ன சோர்வு இருக்குது, என்ன பாவம் இருக்குது, இதில் நின்று எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க இல்லைன்னா புலம்பிக் கொண்டிருக்க எத்தனையோ மக்கள் உண்டு வாழ்க்கையில்.
ஆமேன். எத்தனையோ பேர் என்னோட வாழ்க்கை இந்த பாவம் இருக்குதுன்னு எனக்கு ஒரு விடுதலே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் சொல் தெரியுமா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களே மூடும், எல்லா பாவங்களையும் மூடும், அது அப்படியே எடுத்திடும். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லையோ, வாழ்க்கைக்குள்ளே சமாதானம் இல்லையோ, நிறைய பிரச்சனைகள் இருக்கதா, நிறைய பாவங்கள் இருக்கதா, அதுக்குள்ள நின்று எல்லாம் ஆண்டவர் உங்களை விடுவித்திடும். ஹல்லேலூயா. அந்த அன்பு இறங்கும் போது இந்த பாவத்தினுடைய கட்டுகள் அழியப்படும். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், இவை எல்லாவற்றின் மேல் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் இருக்கணும் என்றால் என்ன வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உள்ளில் சமாதானம் இருக்கணும் என்றால் அன்பு இருக்க வேண்டும். அதான் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நிறைய கட்டுகள் இருக்குல்ல, பிசாசின் கட்டுகள், தீய ஆவிகள கட்டுகள் இல்ல, நிறைய கட்டுகள் நம்மட வாழ்க்கையில் இல்ல சொல்லிடுவாங்க. ஐயோ அந்த கட்டுகள் நான் ஜெபம் பண்ணது எல்லா கட்டுகளும் அழியப்படட்டும்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவாங்க. பட் இங்கே என்னன்னா, இங்க ஒரு கட்டு இருக்குது, அதான் தெரியுமா, பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு. அந்த கட்டு அழிய தேவையில்லை, அழியக்கூடாது. அந்த கட்டு நாம் பிசாசின கட்டுகளை அழிக்கும் போது பிசாசு நம்முட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கட்டினை அழிக்கிறதற்காக முயற்சி பண்ணும். அது என்ன தெரியுமா? அன்பான கட்டு. ஹல்லேலூயா. பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு, அதினை நீங்க தரித்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திடும். திரளான எல்லா பாவங்களையும் நீக்கம் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும் பிலோமோன், உங்களுக்கு தெரியும் பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தில் நாம் கடந்து வரும்போது பிலோமோனுடைய வீட்டில் ஒருவர் அடிமை வேலை பண்ணி கொண்டு இருந்தது. அவனுடைய பேரு ஒனசிமோஸ். ஒனசிமோஸ் பேருள்ள ஒரு மகன், ஒரு அடிமை அந்த வீட்டில் இருந்தது. அப்படி அந்த ஆளுகளில் அடிமை வேலை பண்ணி கொண்டே இருந்த அவன் ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, அந்த வீட்டு நின்ற சில பொருள்களை திருடி கொண்டு ஓடி போயிட்டான். ஓடி போகும்போது பிலோமோன் அவன் மேல செம்ம கோபம் வந்தது. இல்லை, നമ്മുടെ வீட்டில் வேலைக்கு இருந்த ஒருவர் வீட்டிலிருந்த பணம் கோல்டு எல்லாம் திருடி கொண்டு போகும்போது தான் கேஸ் போடுவாங்க, நமக்கு அவனை பிடிக்க கூடாது. அப்படி பிலோமோன் வீட்டில் இருந்த அவனும் தப்பு பண்ணியாச்சு. ஒனசிமஸ் தப்பிச்சு ஓடியாச்சு. அவனை போலீஸ் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு அவனை கைதி அந்த சிறையில வச்சிட்டார். பட் அங்கே ஒருவர் இருந்தது, அது யாரும் தெரியுமா? பவுல். யாரு? பவுல் அந்த சிறையில் இருந்தது. பவுல் தேவபக்தனாய மனிதன். எந்தவனோ திருடன். அந்த திருடனில் இந்த இருட்டு இந்த பவுல் மூலமாக சுவிசேஷம் வெளிப்பட்டது மூலமாக ஒனசிமோஸ் மனம் திரும்பி விசுவாசத்தில் வந்துட்டார். இப்ப இவன் அடிமை எന്ന நிலைமையில் நின்று ஒரு சகோதரன் அல்ல மகன் என்ற நிலைமையில் வந்துட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக இந்த பிலோமோனுக்கு நிருபம் எழுதும் போது பவுல் சொன்னார், அவன் அடிமையாக இருந்தது, இப்ப அவன் அடிமை அல்ல, உனக்கு ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும், எனக்கு அவன் ஒரு மகன். பாவங்கள் இயேசுனுடைய அன்பு வெளிப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் நின்று அந்த பாவம் அப்படியே போயிட்டார். 11ஆம் வசனத்தில், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத இருந்த ஒருவனே மேல் இயேசுனுடைய அன்பு இறங்கிய போது அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிட்டார். ஹல்லேலூயா. அതാണ് சத்தியம். உங்களோட வாழ்க்கையில் நீங்க சொல்லிடுவாங்க, நாம் சொல்லிடுவோம், எனக்கு கொண்டு ஒரு யூஸ் இல்லையே, ஒரு பிரயோஜனம் இல்லையே. பட் இயேசுனுடைய அன்பு இறங்கும் போது ஒரு பிரயோஜனம், ஹல்லேலூயா, பிரயோஜனம் உள்ளதாக மாறிடும். அதான் இயேசு கர்த்தருடைய அன்பு. உங்களுக்கு தெரியுமா, அந்த அன்பு நம்ம தேடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆதாம் ஏவாளு பாவம் செய்துட்டா. பாவம் செய்த போது ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டா. அவ்வளவு சாபம் கொடுத்துட்டார் ஆதாம் ஏவாளுக்கு மேலே. கொடுத்துட்டுக்கு அப்புறமும் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஆதாம் ஏவாளை பார்த்துட்டு ஐயோ இவருக்கு நல்லொரு வஸ்திரம் இல்லையே நினைச்சிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா, தேவனாய கர்த்தர் அவருக்கு
தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க அந்த அன்பு. ஆண்டவருக்கு சொல்லாம இவர் பாவம் செய்துட்டா இந்த ஏதன் தோட்டத்தில் இருந்த வெளியே போ என்று சொல்லலாமே. பட் ஆண்டவர் விடவே இல்லை. அந்த அன்பு பாவம் செய்துட்டார் എന്നിട്ടും ஆண்டவர் தோல் உடைகளை ഉണ്ടാക്കി അവർക്ക് അണിയ தெரியாது. எப்படி വസ്ത്രം ഫസ്റ്റ് ടൈം തന്നെ വസ്ത്രം എപ്പോഴും അണിയണം தெரியாது. അതിന് ആണ്ടവരെ അവർക്ക് உதவி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய அன்பு. அதுக்கப்புறமாக அவருக்கு பிள்ளைகள் பிறந்த போது காயின் ஆபேல் அவர் நடுவில் சண்டை வந்த போது காயின் ஆபேலை கொலை செய்ததுக்கு அப்புறம் கையினை கைவிடவே இல்லை ஆண்டவர். கையின் பின்னாடி ஆண்டவர் போயே இருந்தது. கைனே உன்னுடைய முகம் இப்படி இப்படி ஒரு சோர்வாக இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணுகிறது, மனம் திரும்படா சொல்லி கைனுக்கு பின்னாடி ஆண்டவர் போயே இருந்த பேசிக்கொண்டு அவனை கொலை செய்துட்டார். அப்புறம் சொன்னார், நான் உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறேன், உன்னை பார்த்துட்டு மற்றவர்கள் உன்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்துட்டார் காயினை. அப்பவும் கூட போய்கொண்டே இருந்தது அந்த அன்பு. பாருங்க ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நாம் பாவம் செய்யும் போதும் ஆண்டவர் நமக்கு பின்னாடி வந்து கொண்டே இருந்திடும். மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், மகளே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். எஸ்ஐயா கடைசியாக ஒரு வசனம், எஸ்ஐயா 49 ஒரு வாக்குத்தத்த வசனமாக நான் சொல்லுகிறேன். எஸ்ஐயா 49 15 16 வசனங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பால்களை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் கைகளில் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை மறக்கவே இல்லை. பால் கொடுத்து கொண்டே இருந்திடும், சில வேளையில் மறக்கலாம். എന്നിരുന്നാലും நான் നിന്നെ மறப்பதில்லை. அவர் மறக்கட்டு சொன்ன தாய் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டார். உன் மதிலுகள், எருசலேமினோட மதிலுகள், பாபிலோன் ராஜாவான நெபுகத்நேசர் மூலமாக எருசலேம் மதிலுகள் முழுமையாக இடித்து போட்டது. இப்ப மதிலுகள் இல்ல, ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இல்ல. அதான் சொன்னது, உன் மதிலுகள் எப்போது என் முன்னில் இருக்கிறது. உனக்கு மதிலுகள் இல்ல, அந்த மதிலுகள் நான் கட்டி கொடுத்து உனக்கு ஒரு பாதுகாப்பு நான் கொடுத்திடும். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. மதிலுகள் இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்ல என்று சொல்லுகிற இடத்தில் ஒரு தாயை காட்டிலும் அதிகமாய் அன்போட இறங்கி வருகிற தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய அன்பு. அவன் உன் கர்த்தருடைய கைகளில் உன்னை வரைத்திருக்கிறேன். நம்முடைய கண்ணுகளை மூடலாம். அந்த அன்பை மறக்க கூடாதுங்க. இந்நாளுகளில் அந்த அன்பினை நாம் அதிகம் தியானிக்க வேண்டும். இயேசு கர்த்தரோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும். அவர் உங்களை கனம் பண்ணுவார், அவர் உங்களை கைவிடவே இல்லை. அந்த அன்பு இருக்கும் போது அங்கே பயம் இல்லை. அந்த அன்பு பாவங்களை நீக்கம் பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தர் சமூகத்தில் நம்ம തന്നെ அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உம சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசிய உம் வசனத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களோட அன்புக்காக நன்றி. இயேசு கர்த்தரை எங்களுக்காக கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்காக ஒரு சிலுவை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்காக ரத்தம் சீந்தியதற்காக நன்றி. எங்களுக்காக ஒரு ரட்சிப்பு கொடுத்ததற்காக நன்றி. நின்னை அவமானம் நீக்கம் பண்ணி எங்களை கனப்படுத்தி உம் அன்புக்காக நன்றி. இருதயத்தில் இருந்த பயத்தை நீக்கம் பண்ணி எங்களுக்கு கர்த்தாவே ஒரு ஆறுதல் சமாதானம் கொடுத்த உண்மை அன்புக்காக நன்றி. எங்களோட வாழ்க்கையில் இருந்த பாவங்களை நீக்கம் பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்தி நல்லொரு வாழ்க்கை கொடுத்த உண்மை அன்புக்காக நன்றி அப்பா. எதிர்காலம் இல்லாத இருந்த இடத்தில் ஒரு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் கொடுத்த உண்மை அன்புக்காக நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிறோம் அனைவரும் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஒரு விடுதலைக்காக அர்ப்பணிக்கலாம், கர்த்தரோட அன்புக்காக அர்ப்பணிக்கலாம், ஒரு டிசிஷன் எடுக்கலாம்.
ஆண்டவரே உம் அன்பு விட்டு விளங்கி நாம் போய்க்கொண்டே இருந்ததை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாம். வேறொரு சான்ஸ் கிடைக்காதுங்க. இந்த உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டே இருக்குது, அங்க இங்கெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. இந்த உலகம் விட்டு நாமும் போக வேண்டும். அதுக்கு முன்னாடியாக இந்த அன்பினை தரித்து கொண்டு நாம் போக வேண்டும். இந்த அன்பு இல்லைன்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு நித்திய ஜீவனும் இல்லை. கர்த்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா மன்னிச்சிடுங்க அப்பா, குறைவுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்பா. அன்புக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியுங்கள். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.